Watch full episodes on Jio Hotstar. Fresh juice குடிங்க நல்லா ஜாலியா இருங்க. நீ வேணா பாத்துட்டே லக்ஷ்மன், இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம ஸ்டால்ல இருக்கிற ஃப்ரெஷ் ஜூஸ் தான் வந்து குடிப்பாங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க, நல்லா ஜாலியா இருங்க. ஃப்ரூட் சாலட் சாப்பிடுங்க, ஹெல்த்த பாத்துக்கோங்க. வேணா பாருங்க, இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல ஸ்டூடண்ட்ஸ் அதிகமா நம்மளோட சாலட் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொல்ல போறாங்க. டேஸ்டியான சீஸ் பர்கர். பர்கர்ல சீஸையும் அதோட ஆஃபரையும் போட போறேன். அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் என் பர்கரை தான் சாப்பிடுவாங்க. சக்கரைக்கு பின்னாடி எறும்பு ஓடி வர்ற மாதிரி வருவாங்க. வராம் பாரு நம்மளோட முதல் கஸ்டமர். இங்க வா வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடி. கோபாலு, அவன் இங்க வரல, அவன் இந்த பக்கமா போறான். அப்படியே வாப்பா இங்க வந்து சாப்பிடுங்க. கிரிக்கெட்ல இருக்காரு நம்ம தோனி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு தேவை தண்ணி. ஆனா நம்ம ஸ்டால்ல வந்து யாரும் சாப்பிடலன்னா நம்ம கதை காலி. வாங்க வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? பர்கர், ஃப்ரைஸ். பர்கர் அண்ட் ஃப்ரைஸ்ல நிறைய சீஸ் போட்டு கொடுக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் எடுத்து கொடுக்கிறேன். சொல்லு. எல்லாமே கொடுத்துறேன். எனக்கு எல்லாமே வேணும். கோபாலு, இதே மாதிரியே போச்சுன்னா நம்ம ஸ்டால்ல இருக்கிற எல்லா ஃப்ரெஷ் ஜூஸையும் நாம தான் குடிக்கணும். டோன்ட் வரி லக்ஷ்மன், இப்போ பாரு, இந்த ஸ்டூடண்ட்ஸ் நம்ம ஸ்டால்ல இருந்து ஒன்னு கிடையாது, ரெண்டு ஜூஸ் வாங்கிட்டு போறாங்க. உண்மையாவா கோபாலு? அது எப்படி? ஏன்னா ஒரு ஜூஸ் வாங்கினா ஒரு ஜூஸ் ஃப்ரீயா கொடுத்துருவேன். என்ன இந்த மாதிரி கொடுத்தனா நமக்கு கண்டிப்பா லாஸ் ஆயிடுமே. ஆமா, இப்ப ப்ராஃபிட் குவியுது பாரு. கடையை மூடுறதை விட இது பெட்டர் ஐடியான்னு தோணுது. கேளுங்க, எங்க ஸ்டால்ல ஒரு ஜூஸ் வாங்கினா இன்னொரு ஜூஸ் ஃப்ரீயா கிடைக்கும். ஃப்ரீ. அங்க பாருங்க, ஃப்ரீயா. வாங்க. எனக்கு ஒரு ஜூஸ் கொடுங்க. எனக்கு ஒண்ணு. அப்படி ஃப்ரீ கொடுத்துறேன். எனக்கு ஒண்ணு. முதல்ல ஜக்ஸோட கடைக்கு கூட்டம் போச்சு, இப்ப கோபாலோட கடைக்கும் கூட்டம் போயிடுச்சு. நம்ம கடையில மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, ஏற்கனவே இங்க நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பொறுமையா இருந்தது போதும். இப்ப பாரு, எல்லா ஸ்டூடண்ட்ஸும் நம்ம ஸ்டாலுக்கு தான் வந்து மாதிரி குவிய போறாங்க. கேளுங்க, எங்க ஸ்டாலுக்கு வாங்க. உங்க நேரத்தை சோதிச்சு பாருங்க. உங்களை யாருக்காவது ஃப்ரூட் சாலட்ல செரி கிடைச்சா அவங்க இங்க இருக்கிற கிஃப்ட்ஸ்ல அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு போகலாம். மாதவோட ஆஃபர் கோபாலோட ஆஃபர் விட நல்லா இருக்கே. லக்கி என்ன சொல்றான்னா, அந்த வீடியோ கேம், ஷூஸ், அப்புறம் அந்த ஸ்கூல் பேக் அவனோட தான். அப்புறம் அந்த சைக்கிள் என்னோடது. கடைக்கு எல்லாரும் வரணுன்றதுக்காக நம்ம வீடியோ வித்துருவியா? கவலைப்படாத, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. அவங்க அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னா அவங்களுக்கு ஃப்ரூட் சாலட்ல செரி கிடைக்கணும். ஆனா நம்ம ஃப்ரூட் சாலட்ல நம்ம செரியே வைக்க போறது இல்லையே. இத நம்ம காரணமா வச்சு எல்லா சாலடையும் விக்கலாம். ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க எல்லாரும் வாங்க, செரியை கண்டுபிடிங்க. பிடிச்ச கிஃப்ட வீட்டுக்கு கொண்டு போங்க. நம்ம ஆஃபரை பார்த்துட்டு மாதவும் ஆஃபர் கொடுத்துட்டான். காப்பி கேட். மாதவன் ஐஸ்கிரீம்ல இருக்கிற செரிய லக்கி லக்ஷ்மணுக்கே கொடுக்க மாட்டான். ஸ்டூடண்ட்ஸ்க்கு தூக்கி கொடுத்துருவானா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பேன்னு அவன் போய் சொல்லி கடையை நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இப்போ எனக்கும் ஒரு நல்ல பிளான் தோணி இருக்கு. இப்ப சூப்பரா இருக்கும் பாரு. எனக்கு செடி கிடைச்சிருக்கு. எனக்கு செடி கிடைச்சிருக்கு. நான் சைக்கிள் எடுத்துக்க போறேன். எனக்கும் செடி கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கு. இத பாருங்க. என்ன இது?
செரி வந்துச்சு. ஆமா லக்கி, நமக்கு கிடைச்ச லாபத்தை விட நஷ்டம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னோட பேர பீட்டர், ஐ ஹேட் சீட்டர். இன்னைக்கு இந்த சர்ப்ரைஸ் விசிட்ல இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல ஜங்க் ஃபுட்டோட ஒரு பீஸ் கிடைச்சாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு போட்டுடுவேன். ஆமா, ஸ்கூலுக்கு பூட்டு போட்டுறணும். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. இது எல்லாத்துக்கும் அந்த கோபால் தான் காரணம். நான் உன்னை விட மாட்டேன் கோபால். அப்படியா? நீ என் கஸ்டமர்ஸ் உன் பக்கம் எடுத்துக்கிட்டது தப்பு கிடையாதா? என்ன அதிகமா பேசுற? உன்னாலதான் நான் என் கடையை மூட வேண்டியதாயிடுச்சு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். டேய், நீ என்னடா என்ன விடுறது? நான் தான் உன்னை விட போறது இல்ல. லக்கி என்ன சொல்றேன்னா, ஸ்கூலுக்கு பீட்டரும் ரிப்பீட்டரும் வந்திருக்காங்களாம் ஃபுட் ஸ்டாலுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு. ஒருவேளை அவங்க ஸ்கூல்ல ஜங்க் ஃபுட்டை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு பூட்டு போட்டுடுவாங்களாப்பா. அதுல பயப்படுற விஷயம் என்ன இருக்கு? நம்ம ஃப்ரூட் சாலட் கடை தானே போட்டிருக்கோம், ஹெல்தி ஃபுட். நாங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் கடையில போட்டிருக்கோம் சூப்பர் ஹெல்தி ஃபுட். ஆமா, ஆனா ஜாக்ஸ் கூல் ட்ரிங்க், பர்கர் அப்புறம் ஃப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கான். அது ஹெல்தி ஃபுட் கிடையாது, அது ஜங்க் ஃபுட். நம்மளால எதுவும் ஆகாது. ஆனா ஜக்ஸால நம்ம ஸ்கூல்ல பூட்டு போட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்ல, என்ன ஆனாலும் சரி, இந்த ஸ்கூலுக்கு மட்டும் நான் எதுவும் ஆக விட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் நான் தனியா பேசாத. நம்ம ஸ்கூலை நம்ம தான் காப்பாத்தணும். மாதவ், நீ முதல்ல போய் ஜாக்ஸ் அவன் கடையை மூட சொல்லிட்டு வா. அது வரைக்கும் நான் பீட்டரையும் ரிப்பீட்டரையும் தடுக்கிற வேலையை பாக்குறேன். இன்ஸ்பெக்ஷனுக்காக பீட்டரும் ரிப்பீட்டரும் வந்துட்டாங்க. உங்க பர்கர்ஸை தூக்கி போட்டுருங்க, சீக்கிரம் ஓடுங்க. மாதவ், உன்னோட கடையில கஸ்டமர்ஸ் வரலங்கிறதுக்காக என்னோட கடையும் மூட வைக்கலான்னு பாக்குறியா? இப்போ இந்த கடையை பத்தி நாங்க பேசுற ஜாங்ஸ், உன்னால நம்ம ஸ்கூலையே மூடிடுவாங்க. பீட்டரும் ரிப்பீட்டரும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர்ஸ். அவங்க இங்க ஜங்க் ஃபுட்டை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, ஸ்கூலுக்கு போட்டு போயிடுவானுங்க. அதுக்கான காரணமா இருக்க போறது நீ மட்டும்தான். ஜக்ஸ் மட்டும் இல்ல, உன்னோட கடையில வாங்கி சாப்பிடுற எல்லாருமே கஷ்டப்பட போறாங்க. நல்லங்க, நானும் வரேன், காப்பாத்துங்க. எங்கடா ஓடுற? இப்போ இந்த பர்கர்ஸ் என்ன பண்றது? ஃபுட் ஃபெஸ்டிவல் எங்க தானே நடக்குது சார்? ஃபுட் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த பர்கர் ஸ்மெல் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? நீங்க வழியில இருந்து கொஞ்சம் நகருங்க. ஆமா, நகருங்க. மாட்டோம். பீட்டர் ரிப்பீட்டர், அட பர்கர் வேற இருக்கே. இப்போ நம்ம என்ன பண்றது மாதவ்? சீக்கிரமா ஏதாவது சொல்லுங்க गाइस. பர்கரோட அருமாவை தடுத்து நிறுத்தணும். சரி, இதை வச்சு மூடிடுறேன். எந்த ஸ்டால்ல இருந்து தானே வாசனை வருது? ஆமா, இந்த ஸ்டால்ல இருந்து தான். சார், முதல்ல அந்த ஸ்டாலை பார்த்துட்டு வாங்களேன். இங்க இருந்து பர்கரோட ஸ்மெல் எதுக்கு வருது? அது ஒண்ணும் இல்ல சார், நான் தான் பர்கர் ஃப்ரேக்ரன்ஸ் வரதுக்காக பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கேன். இது அதோட வாசனை தான், அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது. இது பர்கரோட பெர்ஃப்யூம் வாசனை இல்ல, உண்மையான பர்கரோ. அப்படின்னா ஜங்க் ஃபுட். இப்ப என்ன ஸ்கூலுக்கு பூட்டு போடுறேன். ஆமா, இந்த ஸ்கூலுக்கு பூட்டு போடணும். சார், உங்க கையில இருக்கே அந்த ஒரு பர்கரு சும்மா ஒரு ஷோக்காக தான் வச்சிருக்கோம். அதெல்லாம் சாப்பிட முடியாது. அப்படின்னா அதாவது என்னன்னா, நாங்க எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி அன்ஹெல்தி பர்கரை சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்காக இதோ இந்த மாதிரி ஹெல்தி பர்கர்ஸ் தான் சாப்பிடணும்னு சொல்லுவோம். சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பர்கர் இது? இது ஹெல்தி பர்கர் சார். பசங்க விரும்பி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் பர்கர் ஃபில்லிங்ல நாங்க ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால பசங்க பர்கர்னு நினைச்சுக்கிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. பீட்டர் அப்புறம் ரிப்பீட்டர், வாங்க வாங்க வாங்க. நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஸ்கூல்ல ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு. உங்க ஃபுட் ஃபெஸ்டிவல்ல என்ன நடக்குதுங்கறத நாங்க பார்த்துட்டோம். உங்க ஸ்டூடண்ட்ஸ் ஹெல்தி ஃபுட்ட கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பர்கரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பர்கர்ஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க. என்ன?
கோபால், மாதவ், என்ன நடக்குது இங்க? பர்கர்ஸா? நீ எதுவும் சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நான் தான் சொல்லுவேன். இது ஒண்ணு சாதாரண பர்கர் இல்ல. பர்கரோட ஃபில்லிங்ல ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க. பசங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டை கொடுக்க நல்ல ஐடியா இது. I am impressed too. அதனால நாங்க உங்க ஸ்கூலுக்கு 5 ஸ்டார் சர்டிபிகேட் கொடுப்போம். 5 ஸ்டார் சர்டிபிகேட் கொடுப்போம். Congratulations. நாங்க போயிட்டு வரோம். ஆமா, நாங்க போயிட்டு வரோம். வாவ், என்னோட பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ். மறுபடியும் உங்களால இன்னைக்கு நம்ம கோல்டன் ஹில் ஸ்கூலுக்கு 5 ஸ்டார் சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. சபாஷ். பாத்தீங்களா, நான் பண்ண பிளானால தான் பீட்டர் ரிப்பீட்டர் நம்ம ஸ்கூலுக்கு 5 ஸ்டார் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. நான் கட் பண்ணி வச்சிருந்த ஃப்ரூட் பீசஸ் வச்சு தானே நீ ஃப்ரூட் பர்கரே ரெடி பண்ண. பீட்டரோ ரிப்பீட்டரோ ஸ்கூலுக்கு என்னால தான் 5 ஸ்டார் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. என்னால மட்டும் தான். இல்ல, என்னால தான் கிடைச்சது. என்னால தான் சொல்றேன். நான் தான் Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.